ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான வீடியோ. ஆனால் இது வந்து ஆத்விக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடியோவாக இருக்க போகுது. ஏன்னா வீடியோ ஐடியா கொடுத்ததே வந்து அவர் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மோத்தி வந்து ஜூலையில் வந்து ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார் இல்லைங்களா. ஸோ அவரோட ட்ராவல் வந்து ஒரு ஆல்ரவுண்ட் ட்ரிப்பாக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 15 நாள் வந்து மலேசியா விட்டு வெளியில் இருந்தார். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா துபாய் போயிருந்தார். துபாயிலேருந்து லண்டனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 டேஸ், அப்புறம் அங்கேருந்து ஜெர்மனிலேருந்து துபாயிலிருந்து மலேசியா. ஸோ ஒரு ரவுண்டே வந்து அடிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அண்ட் இது வந்து முழுக்க மோத்தியோட ஆஃபீஸ் ட்ரிப். அதில் அந்த ஜெர்மனி போன 2 டேஸ் மட்டும்தான் நம்ம தம்பியை பார்க்கறதுக்காக, ஸ்ரீராமை பார்க்கறதுக்காக போயிட்டு வந்தார். ஸோ இந்த ஆல்ரவுண்ட் ட்ரிப்பில் வந்து அவருக்கு கிடைச்ச கொஞ்சம் டைமில் வந்து என்ன வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக தான். அண்ட் குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும், நீங்கள் இந்த கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால். சரி, அதனால் அதை காட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே எடுத்து வச்சிடலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரைட், இதில் வந்து எல்லா ஐட்டமும் ஒரே பிளேஸில் வாங்கலைங்க. சிலது வந்து லண்டனில் வாங்கினது, சிலது வந்து ஜெர்மனி அண்ட் துபாயிலிருந்து ஒரு அழகான ஒரு கிஃப்ட் வந்திருக்குது. ஸோ ஒரு இடத்துல இருந்தும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து வாங்கியிருக்கு. ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் வந்து இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், பரத் அண்ட் தேன்மொழி ஃபேமிலி வந்து தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து துபாய்க்கு மூவ் ஆகிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ மோத்தி வந்து துபாய் போனப்போ பரத்தை வந்து பார்த்துருக்காங்க. அப்போ வந்து என்னோட பர்த்டேக்காக இது வந்து அவங்க பண்ணணுன்னே இல்லை, ஆனால் இந்த தேன்மொழி மேடம் வந்து பிளான் பண்ணி அவர்கிட்ட சொல்லி அங்கிருந்து எனக்காக ஒரு க்யூட்டான கிஃப்டை வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது மோத்தி வந்து இவ்வளோ பெரிய லாங் ட்ரிப் முடிச்சுட்டு தான் இங்கே வருவாருன்னு தெரியாது. அதனால இது கொஞ்சம் ஹெவியாக வேற இருக்குங்களா. இதை வந்து மோத்தி பத்திரப்படுத்தி என்கிட்டையும் சொல்லவே இல்லை, இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. இந்த வெயிட்டை அதுவும் உள்ள கிளாஸ் இதை தூக்கிட்டு லண்டன் போயிட்டு லண்டன்லேருந்து ஜெர்மனிலேருந்து துபாய் மறுபடியும் இதை எடுத்துகிட்டு வந்து பத்திரமா என்கிட்ட வந்து கொடுத்துட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ பரத், தேங்க்யூ தேன், தேங்க்யூ ரியா. ஃபஸ்ட்டு தேங்க்யூ சொல்லிடுறேன். என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ப்ரிசர்வ்டு ஃப்ளவர். எனக்கு இதை தூக்கிறதுக்கே வந்து பயமாக இருக்குங்க. நான் அப்புறமா மோத்திகிட்ட சொல்லி தான் இதை வெளியில் எடுக்க சொல்லணும். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நேச்சுரல் ஃப்ளவர், ஒரிஜினலான ஃப்ளவர். அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். ஸோ ஒரிஜினல் ஃப்ளவரை வந்து ஒரு ஃப்ளவருக்கு வந்து ஃப்ளவரை வந்து கொடுத்துருக்காங்க, ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து வாரண்ட்டி கார்டெலாம் இருக்குது, 5 வருஷத்துக்கு வந்து வாரண்ட்டி இருக்குது இதுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு கிஃப்ட்டு இருக்குன்னே எனக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. 10 வருஷத்துக்கு வந்து ஒரு பூவை வந்து ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆல்சோ இந்த டப்பாவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகு. அண்ட் விஷ் யூ அ ஹாப்பி பர்த்டே சௌமியா, தேன் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு ஒரு சின்ன கார்டு. ஓகே, இதை நான் பத்திரமா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அழகான ஒரு பிளேஸில் வந்து செட் பண்ணிடுவேன். ஆல்ரைட், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம் வந்து நம்ம ஆத்விக் குட்டிக்கு தான் இருக்குது. அதனால் அவன் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தான். இன்னொன்று என்னென்னா மோத்தி வந்து ரொம்ப மிஸ் பண்ணால் ஒரு 15 நாள் மோத்தி வந்து இந்த மாதிரி ஒர்க் ட்ரிப்ஸ் எல்லாம் போவார் அப்பப்போ. பட் இது லாங் ட்ரிப் அப்படிங்கிறதுனால பையன் வந்து ரொம்ப ஏங்கி போயிடுச்சு. இன்னொன்று அவன் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் அந்த ஸ்கூல் ரொட்டீன் வந்ததுனால கொஞ்சம் என்னால் வந்து மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த ட்ரிப்பில் வந்து இன்னொரு ஸ்பெஷலான ஒரு எடுத்துகிட்டு வந்தது, மோத்தி ஸ்பெஷலாக ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான். ஃபஸ்ட்டு இதை நான் காட்டிடுறேன். இது வந்து மோத்தியும் நானும் போயிருந்தோம்னா இதெல்லாம் வாங்கியிருக்க மாட்டோம் கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் தான் நானும் மோத்தியும் இருந்தோம்னா கண்டிப்பாக இதை வாங்கியிருக்க மாட்டோம். ஆனால் இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் தம்பி வந்து ஃபஸ்ட்டு அவனோட காசுலேருந்து எங்களுக்கு வாங்கி அனுப்பிச்சிருக்கான். இத்தனை நாள் வந்து நாங்கள் வந்து அவனை ஒரு சின்ன பையனாகவே வந்து நாங்கள் பார்த்துட்டோம். நாங்கள் இந்தியா போகிறப்போ நாங்கள் தான் அவனை கூப்பிட்டு போவோம், வெளியில் போவோம், வாங்கி சாப்பிடுவோம், இல்லை அப்பா அம்மா வாங்கி தருவாங்க, அந்த மாதிரியே இருந்து பழகிட்டு
இப்போ என் தம்பி அவன் காசுலேருந்து பையனுக்கும் எங்களுக்கும் வாங்கி அனுப்புகிறாங்கிறப்போ அதுவே எங்களுக்கு வந்து ஓ அவன் வளர்ந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, அவன் பெரிய பையன் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு டைமாக எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்குறான். ஸோ ஃபஸ்ட்டு டைம் இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு எங்களுக்காக எங்களுக்குன்னு வாங்கி கொடுத்துருக்குறான். ஸோ இது ஃபுல்லாக வந்து கேண்டீஸுங்க. ஃபுல்லாக வந்து இவ்வளோ சர்க்கரை கேண்டி நாங்கள் அவனுக்கு வாங்கவே மாட்டோம். எங்கள் அப்பா அம்மாவை கண்ட்ரோல் பண்ணது போக இப்போ அடுத்தது அவனை கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் தென் இது வந்து இதுவும் வந்து எனக்காக வந்து கொடுத்துருக்குறான். அண்ட் தென் ஆத்விக்காக. இன்ஃபேக்ட் மோத்தி வந்து சொல்லியிருக்காரு, நீ நெக்ஸ்ட் இயர் நீ ஜாப்லாம் போனதுக்கப்புறம் நீ வந்து வாங்கி கொடுடா, ஏன்னா இன்னும் 1 வருஷம் இருக்குது அவன் ஸ்டடீஸ் முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம்னு இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கில் இது ஃபுல் சாக்லேட்ஸு அண்ட் இந்த லெகோ, நம்ம லெகோ மேனுக்காக இந்த லெகோ ஸோ ஜெர்மனிலேருந்து அனுப்பிச்சிருக்கான். அதனால இதை வந்து எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல். தேங்க்யூ ஸ்ரீராம் சொல்லிடு. தேங்க்யூ ஸ்ரீராம். ஜெர்மனியில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸுங்க. இது போக மோத்தியோடது எல்லாமே உள்ளே ஆல்ரெடி வச்சுட்டாரு. இது ஃபுல்லாகவே வந்து எனக்கும் ஆத்விக்குக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். பட் எனக்கு வந்து ஓரளவுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. நான் வேணால் உங்களுக்கு குவிக்காக அதை போட்டுட்டு நான் சின்ன சின்ன ஷார்ட்ஸாக உங்களுக்கு வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நிறைய டிஷர்ட்ஸ், ரொம்ப அழகான டிஷர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கேல்வின் கிளீன், பாஸ் அண்ட் ஆத்விக்கு இந்த டிஷர்ட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு போட்டுட்டு ஷார்ட்ஸ் மாதிரி அட்டாச் பண்ணுறேன். பட் கிளாதிங் வைஸ் ஜெர்மனியில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னார். ஆனால் அங்கே தான் வந்து மோத்தி ஷூஸும் வாங்கியிருக்காங்க. ஷூஸ் அண்ட் எனக்கு ஷூ ஆகட்டும், எனக்கு ஷூ கிளாஸ் எல்லாமே வந்து எனக்கு மோத்தி காமிச்சாங்க. பட் எனக்கு வந்து சைஸ் செட் ஆகலைன்னு வைங்க, அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் எனக்கு வந்து ஷூ அண்ட் கூலர்ஸ் வந்து வாங்க சொல்லலை. ஆனால் ஆத்விக்கு ஒரு க்யூட்டான ஆமாம் போட்டு பார்த்து ஏங்க ஏதோ இங்கே பக்கத்தில் இருக்க கடையில் வாங்குகிறோன்னா சைஸ் சரியில்லைன்னா அட்லீஸ்ட் போய் ரிட்டர்ன் ஆகுது கேட்கலாம், எக்ஸ்சேஞ்ச் ஆகுது கேட்கலாம். எங்கேருந்தும் வாங்கிட்டு வந்துட்டு அது நம்மளுக்கு யூஸ் ஆகலைன்னா வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா? ஸோ அதனால் ஆத்விக்கு வந்து மோத்தி எப்பயுமே பார்க்கவே வேண்டியதில்லை, மோத்திக்கு சைஸ் எல்லாமே கரெக்டாக தெரியும். ஸோ ஆத்விக்கு ஸோ ஜெர்மனி பொறுத்த வரைக்கும் மோத்தி சொன்னது என்னென்னா கிளாதிங் பாஸ் ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக பாஸ் ஷோரூம். இது வரைக்கும் அவ்வளோ பெரிய பாஸ் ஷோரூம் அங்கே தான் ஃபஸ்ட் பார்த்துருக்காரு. அதே மாதிரி தான் கேல்வின் கிளீனுக்கும் அப்படியே ஃப்ளோராக இருக்குங்களாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு தனியாக போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு தான் பிடிக்கல, மற்றபடி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஜெர்மனியில் அது ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் கிடச்சிது. ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து போலோ ரால்ஃப் லாரன் கொடை. இந்த கொடை வந்து நாங்கள் சில வீடியோஸ்லலாம் பார்த்துருக்கோம். இது அழகான ஒரு எல்லோ கலர் கொடை, எல்லோவும் ப்ளூவும் இது வந்து ஒரு அழகான ஒரு எல்லோ அண்ட் ப்ளூ கலந்த மாதிரி கொடை. இது வந்து நம்ம காரில் வச்சுக்கலாம். டெஸ்ட் பண்ணுவோமா? எப்படி அம்மோ இதில் பட்டன்லாம் இருக்கு? ஓ wait. About showing Paddington with an umbrella. Polo bear. Okay. சூப்பர் ஸ்டர்டியாக இருக்குது. இது வந்து நம்ம ஆக்சுவலாக இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகிறப்போ அங்கங்கே தாங்க இந்த மாதிரி கிடைக்கும். நம்ம டக்குன்னு போய் கொடை வாங்குறதுக்குன்னு நம்ம போக மாட்டோம் இல்லைங்களா? கொடை எப்பயாவது தான் நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் வரும், கொடை வாங்கணும் அப்படின்ட்டு போகிறது. ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறப்போ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வாங்கிட்டோம்னா அது பாட்டுக்கு இருக்கும்னு வைங்களேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது இருக்குது பார்த்தீங்களா, டாய்லெட்ரி பவுச் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம், எங்கேயாவது வெக்கேஷனுக்கெல்லாம் போகிறோம்னா டாய்லெட்ரி பவுச் நான் ஏற்கனவே ஒன்று வச்சுருந்தேன், பட் அது ரொம்ப பழசாயிடுச்சு. அண்ட் இது வந்து DKNYல எனக்கு இந்த ஸ்லாட்ஸ் வர்றது ரொம்ப பிடிச்சிருக்கு.
ஸோ நம்ம ஐலைனர் ஐப்ரோலாம் இங்கே வச்சுக்கலாம், மேக்கப் இங்கே வச்சுக்கலாம், ப்ரஷஸ்லாம் ஒரு ஸ்லாட்டில் வச்சுக்கலாம். அண்ட் அது போக நம்ம பாடி வாஷ், பர்ஃப்யூம்ஸ், ஸோ இது எல்லாமே வச்சுட்டு அண்ட் அதில் பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கேயாவது ஹோட்டலுக்கெல்லாம் நீங்கள் போகும்போது அந்த ஹேங்கரில் வந்து நம்ம மாட்டி விட்டுக்கலாம். இப்படி மாட்டி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு என்னென்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு அப்படியே தெரியும். ஸோ நம்ம கை விட்டு தேடிட்டு இருக்க வேண்டியதில்லை ஒன்றும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு பர்ச்சேஸாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆத்விக்கு தாங்க இந்த ட்ரிப்பில் வந்து நானே சொன்னேன், அவனுக்கு எத்தனை ஐட்டம் வாங்கியிருக்கேன், எனக்கு எத்தனை ஐட்டம் வாங்கியிருக்கேன்னு நானே கேட்டேன் அந்த அளவுக்கு. ஸோ அவனுக்கு லெகோ யூஸ்வலாக வந்து எங்கே மோத்தி போனாலுமே இல்லை நாங்கள் எங்கே வெளியில் போனாலுமே அவனுக்கு வாங்குறது வந்து டாயின்னு நாங்கள் பெருசாக எதுவுமே வாங்கினதில்லை இது வரைக்கும். ஸோ அவனுக்கு டாயின்னு நாங்கள் வாங்கினோம்னாலே லெகோ தான். ஸோ லண்டன் போனதுனால அதோட ரிமெம்பரன்ஸாக ஒரு லண்டன் ஆர்கிடெக்சர், அவன்கிட்ட சிட்டி தான் நிறையா இருக்குது. லைக் ஹாஸ்பிட்டல், போலீஸ் ஸ்டேஷன், ஃபயர் ஸ்டேஷன், அந்த மாதிரி சிட்டியில் ஆல்மோஸ்ட் நிறையா வந்து சேர்த்திருக்கான். ஆர்கிடெக்சரில் இந்த லண்டன் பிரிட்ஜ் வந்து கண்டிப்பாக அவனுக்கு பிடிக்கும். இது வந்து 12+ ஏஜ், அதெல்லாம் அவன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னான். ஓகேங்களா. அண்ட் ஸ்ரீராம் கொடுத்துருந்தது வந்து ஒரு ஃபெராரி கார், அந்த கார் லெகோ. லெகோஸ் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ப்ரைஸ்லலாம் நம்மளுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் வராதுங்க. நம்ம எங்கே வாங்கினீங்கனாலும் ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதே தான் இருக்கும். ஆனால் ஆப்ஷன்ஸ் தான். இப்போ நாங்கள் இந்தியாலையும் நாங்கள் லெகோஸ்லாம் வாங்குறதுக்கு பார்த்துருக்கோம். ஹேம்லீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். இங்கே 10 இருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இங்கே 10 இருந்துச்சுன்னா அங்கே ஒரு 3 இருக்கும். அந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் வைஸ் வந்து அங்கே கம்மியாக தான் இருக்கும். மற்றபடி ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஒரு லண்டன் ஆர்கிடெக்சர் லெகோ. அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா பசில். ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டிருந்தேன், ஆத்விக் வந்து ஒரு போர்ட் கேம் விளாண்டான்னு சொல்லிட்டு. அந்த போர்ட் கேம் என்னன்னு எனக்கு ஒரு 10 மெசேஜ் வந்துருந்துச்சு. அது வந்து க்ளூடோ அப்படிங்கிற ஒரு போர்ட் கேமுங்க. இதெல்லாம் வந்து கிட்ஸுக்கு வந்து என்கேஜும் பண்ணும், அவங்க திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சும்மா ரேண்டமாக எந்த கேமும் இல்லாமல் இந்த மாதிரி க்ளூடோ மாதிரி கேம்ஸ் எல்லாம் அதில் வந்து யார் கொலை பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு கேம் தான். சரிங்களா. அதை வந்து அவங்க திங்க் பண்ணணும். நம்ம 4 பேர் சேர்ந்து விளாண்டோம்னா ஒருத்தர்கிட்டையும் ஒரு கெஸ் கேட்டு, ஓ அப்போ இவங்க இதுவா, அப்போ இவங்க தான் கொண்டிருப்பாங்க அப்படின்னு திங்க் பண்ணுற மாதிரி கேம். அதே மாதிரி தான் இந்த பசில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, பசில் ஆகட்டும், லெகோ ஆகட்டும், இது எல்லாமே வந்து உங்கள் பிரெயின் ஆக்டிவிட்டிக்கு தான் வந்து யூஸ் ஆகும். நான் மாம் இன்ஃப்ளூயன்சர்லாம் கிடையாது, பேரண்டிங் இன்ஃப்ளூயன்சர்லாம் எதுவும் கிடையாது. ஆத்விக்கு இது யூஸ் ஆச்சு, அவனை என்கேஜ் பண்ணி வைக்கும், ஸ்க்ரீன்லேருந்து கொஞ்ச நேரம் தள்ளி இருக்க வைக்கும். அதுக்காக நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து லண்டனோட பசில் தான். நாங்கள் ஸ்ரீலங்கா போயிருந்தப்போ கூட அவனுக்கு வந்து ஸ்ரீலங்கன் பசில் வந்து வாங்கிட்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரி பசில்ஸும் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல என்கேஜிங்கான ஆக்டிவிட்டியாக இருக்கும். இது வந்து 1000 பீசஸ் இருக்குது. ஸோ பொறுமையாக அவங்க வந்து உட்காந்து பண்ணலாம். ஓகேங்களா. இந்த வாட்டி வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா, நான் அவனுக்கு டாய்ஸ்ன்னு பெருசாக எதுவுமே வாங்கினதில்லை. ஆனால் அவனுக்கு வந்து இந்த பர்டிகுலர் கேரக்டர் யார் தங்க, இது பேடிங்டன் அப்படிங்கிற ஒரு பேர் கேரக்டர் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் தான் அவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. அது வேற செம்ம க்யூட்டாக இருக்குங்களா, செம்ம க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஆத்விக்கோட ஸ்கூல் ஹேட் ஒன்று இதே மாதிரி தான் இருக்கும். அவன் ஸ்கூல் ஹேட்டு போட்டான்னா இந்த பேர் மாதிரியே தான் இருப்பான். நாங்கள் பேடிங்டன் தான் கூப்பிடுவோம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேடிங்டன் ஸ்டோர் லண்டனில் போய் பேடிங்டன் ஸ்டோரில் வாங்கினது. ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். டேக் இட், ரொம்ப ஸ்பெஷல். அதனால் அது பத்திரமா வந்து வச்சுக்க சொல்லியிருக்கோம். சாஃப்ட் டாய்ஸ்ன்னு ஆத்விக்கு கிட்ட பெருசாக எதுவும் இல்லை. ஸோ இந்த பேரை வந்து அவர் பத்திரமா வச்சுக்குவாருன்னு ஒரு நம்பிக்கை. அண்ட் தென் சாக்லேட்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மோத்தி வந்து அவங்க ஆஃபீஸ் கொலீக்ஸ்க்கு அவங்களுக்கெல்லாம் வாங்கினாங்க. நாங்கள் மெயினாக கேட்டிருந்தது வந்து இந்த வைரலான ஒரு துபாய் சாக்லேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வைரலான சாக்லேட் தான் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம். இந்த லிண்ட் வந்து ஆக்சுவலாக மோத்தி சொன்னாங்க, இந்த ஃபிக்ஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து ஒரிஜினலான துபாய் சாக்லேட். அந்த ஒரிஜினல் இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். லிண்ட்டில் அதே மாதிரி ஒரு துபாய் சாக்லேட் பண்ணியிருக்கிறாங்க, அதுதான் இந்த வருஷன். அது எனக்கு தெரியாது. நான் நினச்சேன் அந்த துபாய் சாக்லேட்னாலே இதுதான் அப்படின்னு நினச்சேன். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஒரிஜினல் வெர்ஷன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஒரிஜினல் வெர்ஷன். அதே மாதிரி இந்த லிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஒரு ஆர்வக்கோளாறில் நான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. என்னென்னா கொஞ்சம் மெல்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ணும். துபாயில் வந்து மோத்திக்கு டைமே இல்லைங்க. நான் வந்து அந்த சாம்பிராணி போடுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து வாங்க சொல்லியிருந்தேன். பட் மோத்திக்கு வந்து டைமே இல்லை, அதனால் வாங்கலை. ஸோ சாக்லேட்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தாங்க. அண்ட் தென் இதெல்லாம் வந்து புக்ஸ். கண்டிப்பாக வந்து மோத்தி போனார்னா புக்கு கடைக்கு போகாமல் இருக்க மாட்டார். அதில் வந்து லண்டனில் இந்த கடை வந்து ரொம்ப ஃபேமஸுங்களாம், டாண்ட் புக்ஸ்.
அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இந்த பேக்கை வந்து மாட்டிட்டு போனாலே ஓ சூப்பர் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்களாம் புக் ஸ்டோரில். அதனால் இந்த பேக்கையும் அப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. இந்த பேக்கில் தான் புக்ஸ் வாங்கி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இந்த புக்கில் வந்து என்னென்னா, இது வந்து என்னோட கசின் வந்து ஆத்விக்காக கொடுத்தது. எங்கள் கசின் கல்யாண வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கௌஷிக்குன்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் ஆஃப் அவர் ஃபேமிலி. அவன் வந்து கௌஷிக் வந்து ஆத்விக்காக கொடுத்துருக்கான். பிக் ஐடியாஸ் ஃபார் கியூரியஸ் மைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து மோத்தியோட சிஇஓ வந்து மோத்திக்காக கொடுத்தது. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி மோத்தியோட ட்ரிப் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப மெமரபுளாக அமைஞ்சதுக்கு இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, லண்டனில் லார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, லார்ட்ஸ் ஸ்டேடியம், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் அண்ட் ஹிஸ்டாரிக் ஸ்டேடியம்ஸ் ஃபார் கிரிக்கெட் இருக்குது பார்த்தீங்களா. லார்ட்ஸ் ஸ்டேடியமில் கிரிக்கெட் மேட்ச் பார்த்தாரு. இந்தியா விசஸ் இங்கிலாந்து தானே, இந்தியா விசஸ் இங்கிலாந்து மேட்ச் வந்து லார்ட்ஸ் ஸ்டேடியமில் அவரும் அவரோட சிஇஓவும் உட்காந்து பார்த்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப அந்த பிக்சர் வேணால் அட்டாச் பண்ணுறேன். அது மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ப்ரௌடான மொமெண்ட்டாக இருந்துச்சு. அவர் வந்து இன்வைட் பண்ணி நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோத்தியை வந்து ஸ்பெசிஃபிக்காக கூப்பிட்டு இன்வைட் பண்ணி அவருக்கு போய் ஸ்டேடியம், அடுத்த நாள் வந்து ஸ்டேடியம் டோர்னு ஒன்று போனாங்க. ஸோ ஸ்டேடியம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அண்ட் இந்த புக்கும் வந்து கிஃப்ட் பண்ணார். ஒரு மாதிரி ரொம்ப எனக்கு பெருமையாக இருந்துச்சு, ஒரு மாதிரி பூரிப்பாக இருந்துச்சு. மோத்திக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, பட் ஆஸ் அ ஒய்ஃப் எனக்கு வந்து அது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அண்ட் இது வந்து லார்ட்ஸ் கப்பு. ஸோ அது வந்து என்றைக்குமே இந்த ட்ரிப்பில் மோத்திக்கு ரொம்ப பிஸியான ட்ரிப்பாக இருந்திருந்தாலுமே இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபிள் ட்ரிப்பு மோத்திக்கு. ஓகே, அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோத்தி, இது வந்து மோத்தி ஆத்விக்காக வாங்கினது. புக் ரீடிங், இந்த பசில் லெகோ மாதிரி புக்ஸும் கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பேடிங்டன், இதோ இதுதான். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த பேடிங்டன் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதனால் பேடிங்டன் புக். அது போக மோத்திக்கு கொஞ்சம் புக்ஸ். ஸோ இதை வேணால் பார்த்துக்கோங்க, யாராவது வாங்குறதுனா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என் கசின் லண்டனில் இருக்காங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. ஸோ எங்கள் சித்தப்பாவும் சித்தியும் தான் வந்து அங்கே லண்டனில் இருக்காங்க. அவங்க பையன்தான் கௌஷிக். ஸோ அவங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கல்யாண வீடியோவில், டாக்டர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கூட எல்லா ட்ரிப்க்கெல்லாம் கூட வந்தாங்க. ஸோ எங்கள் சித்தி வந்து ஆத்விக்காக ஒரு ஸ்விம் டவல், ஸ்விம்மிங் முடிச்சுட்டு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த டவல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப க்யூட்டான ஒரு டவல். ஏன்னா லண்டனில் தான் அவங்க இருக்காங்க, வீடு இருக்குது. ஸோ மோத்தி வந்து ஒரு நாள் போய் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தார். வீட்டுக்கு போயிட்டு 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு அப்படி வந்தார், சாட்டர்டே சண்டே மாதிரி. ஸோ அவங்க கொடுத்தாங்க. அண்ட் எனக்காக எங்கள் சித்தி வந்து ஆல்ரெடி எனக்கு ஒரு பஷ்மீனா ஷால் கொடுத்தாங்க. அது எனக்கு நான் இன்ன வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த ஷாலும் வந்து எனக்கு கொடுத்தாங்க. செம சாஃப்டாக இருக்குது. ஸோ ஷாலும் இதுவும் கொடுத்தாங்க. இன்னொன்று வந்து என் கசின் இருக்கான், கௌஷிக் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த புக்கோட சேர்த்து எனக்கும் மோத்திக்கும் வந்து இந்த பர்ஃப்யூமுங்க, இதுக்கு பேர் என்னென்னா லீ லபோ பர்ஃப்யூம் சொல்லிட்டு. ஸோ எனக்காகவும் டிஸ்கவரி செட், இது வந்து ஒரு டிஸ்கவரி செட்டு. ஸோ எனக்காக பர்ஃப்யூம், எங்களுக்காக வந்து பர்ஃப்யூம். ஸோ ரொம்ப 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 ஹாப்பி. அண்ட் தென் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மோத்தி வீட்டுக்காக வாங்கிட்டு வந்தது. இது வந்து நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் நான் காட்டுறேன். இந்த UAE இருக்குது பார்த்தீங்களா, அந்த 7 எமிரேட்ஸ் சேர்ந்தது தான் இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படிங்கிற அந்த கண்ட்ரி இருக்குது இல்லைங்களா. ஸோ இது வந்து என்னென்னா நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் அட்டாச் பண்ணுறேன். அந்த 7 எமிரேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அபுதாபி, துபாய், சார்ஜா, அஜ்மன், ஃபுஜாரா, இதுலேருந்து இந்த டெசர்ட்லேருந்து எல்லாம் மண் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்தோட மண்ணும் இதில் வந்து சேர்ந்துருக்கு. நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் அட்டாச் பண்ணுறேன், அப்போ இன்னும் உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு சொவினியர் மாதிரி வாங்கிட்டு வந்திருக்காங்க. நம்ம ஷோகேஸில் வந்து வச்சுக்கலாம் அழகாக. ரொம்ப சின்னது தான், நம்ம எக்ஸ்டென்சிவாக வந்து, ஏன்னா மோத்திக்கு வெயிட்டும் அவ்வளோதான் இருந்துச்சு. இதை வாங்குறதுக்கே ஆக்சுவலாக வெயிட் வந்து எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தார். அண்டு நாங்கள் ஏன் போகலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மோத்தி கிளம்பி ஒரு 3 டேஸில் ஆத்விக்கோட ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இந்த அகாடமிக் இயர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதையுமே மோத்தி வந்து 15 டேஸ் ட்ரிப் இல்லைங்களா, ஆல்மோஸ்ட் 15 ஒர்க்கிங் டேஸ். ஸோ 15 டேஸ் வந்து நம்ம ஸ்கூலுக்கு ஆரம்பித்தோடனே பிரேக் போட்டால் நல்லா இருக்காது, அந்த இம்ப்ரெஷன் வந்து நல்லா இருக்காதுன்னு. இன்னொன்று நாங்கள் இப்போ தான் ஸ்ரீலங்காவுக்கு வேறு நாங்கள் 10 டேஸ் பிரேக் எடுத்திருந்தோம். ஸோ அதனால் பரவாயில்ல, இது ஒர்க் ட்ரிப். இன்னொன்று ஒர்க் ட்ரிப்பில் வந்து நம்ம போனோன்னு வைங்களேன்,
அவங்க காலையில் ஆஃபீஸ் போயிடுவாங்க, நம்ம எப்படா வருவாங்கன்னு உட்காண்ட்ருக்கணும். ஏதோ ஏஷியன் கண்ட்ரி மாதிரி இருந்தால் கூட பரவாயில்லைங்க, யூரோப்பில் போய் நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால் இல்லைப்பா, நீங்கள் இந்த வாட்டி போயிட்டு வாங்க. இன்னொன்று, மோத்தி போயிட்டு வந்த அனுபவத்தில் சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன், யூரோப் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க. டக்குன்னு நினச்சோம் போனோம், நம்ம வந்து இங்கே ரொம்ப அப்படியே எல்லாமே நம்மளுக்கு கை கெட்டுற தூரத்தில் இருந்து பழகிருச்சுங்களா. ஸோ யூரோப் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ், எல்லாமே பார்த்து தான் இருக்கணும். அதனால சரி, இப்போதைக்கு நம்மளால் வேண்டாம், நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறபடி போட்டோம். கண்டிப்பாக நம்ம பிளான் பண்ணி போவோம். இப்போ யூரோப்லாம் நம்ம பிளான் பண்ணுறோன்னு வைங்களேன் வெக்கேஷனுக்கு, அது வந்து ட்ரிப் ஆஃப் த இயர். அந்த இயருக்கு அந்த ட்ரிப்பை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதே ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட் மாதிரி தான். ஏன்னா நாங்கள் பார்த்தோம், நாங்கள் அதுவும் எஸ்பெஷலி ஸ்விட்சர்லாண்ட், ஜெர்மனி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸே பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க. அதனால இல்லை, திஸ் இஸ் நாட் த ரைட் டைம். பிஸ்னஸ் ட்ரிப்பாகவே இருக்கட்டும், நம்ம நல்லா பிளான் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்து கூட நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் யூரோப் இந்த வாட்டி பிளான் பண்ணலை. அண்ட் தென் நான் வீடியோவில் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஆக்சுவலாக ஜெர்மனி பிளான் இருக்கப்பவே மோத்தி வந்து சொன்னாங்க, கவி ஃபேமிலி போய் நான் மீட் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. நானும் கவி கிட்ட சொல்லியிருந்தேன். கவி யாருன்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், ஹாப்பி வால்யூம் சேனல் கவி அவங்க தான். ஸோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஜெர்மனிக்கு வந்து இனிஷியலாக 3 நாள் பிளான் இருந்துச்சுங்க. 3 நாள் வந்து நான் அட்லீஸ்ட் சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக ஸ்ரீராம் கூட இருப்பேன். மண்டே வந்து நான் போய் கவி ஃபேமிலியை மீட் பண்ணிவிட்டு நான் கிளம்புறதுக்கு கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி தான் ஒரு பிளானே இருந்துச்சு. ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா லண்டனில் இருந்த ஒர்க்லேயே ஏதோ எஸ்கலேஷன் ஆகிட்டு கடைசி நிமிஷத்தில் டைமே பத்தலை. இன்ஃபேக்ட் ஸ்ரீராம் கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 நாள் தான் அவங்க கூடயே இருக்கிறதுக்கு டைம் கிடச்சிது. அதுலேயும் போய் அவன் காலேஜ், அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிவிட்டு வெளியில் போயிருக்காங்க, போர்ஷன் மியூசியம் போயிருக்காங்க. இன்னும் அவனே சொன்னான், நீங்கள் நிறைய நேரம் என் கூட இருப்பீங்கன்னு நினச்சேன் மாமான் அப்படின்னு ஸ்ரீராமே வந்து சொன்னான். ஸோ டைம் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனாக போயிடுச்சுங்க. அதனால் அப்புறம் ஃபோன் பண்ணி தான் ராமண்ணா கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. கவின் அதான் கண்டிப்பாக நாங்கள் வந்து வரோன்னா உங்ககிட்ட சொல்லிட்டு தான் வருவோம், உங்களோட தான் வந்து நாங்கள் ஸ்டேவே பண்ணுவோம். ஸோ அதை வந்து நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். அவங்களும் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக, ஏன்னா இப்போ ஸ்ரீராம்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிறதே ஒரு பெரிய சப்போர்ட் மாதிரி தான் இருக்குது. எதுனாலும் அவங்க கூப்பிடுறாங்க, அவனே வந்து ரொம்ப ஒரு ஓகே யாரோ இருக்காங்க நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கும் வந்து தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நாங்கள் வரோம் கவி, ஓகேங்களா? பட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் எந்த ஐட்டம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர், டாட்டா, பாய். Thank you.